நமச்சிவாய வாழ்க. வெல்கம் டு vlog NG. சும்மா ஒரு vlog எடுக்கலான்னு ஆர்ட் கேலரி டைம் ஆயிடுச்சு, போய் பார்ப்போம். ஆர்ட் கேலரி வந்துட்டோம், ஜாங்கீர் ஆர்ட் கேலரி. உள்ளார போகிறோம், நானும் முத்துவும் போய் பார்ப்போம். கேலரிக்குள்ளே வீடியோவும் ஃபோட்டோவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது நான் திருத்தத்தனமாக எடுத்துட்டு சில கிளிப்ஸ் எல்லாம் காட்டுறேன், பாருங்க. போயிட்டு வந்தாச்சு உள்ளார. ஒரு ஏஐ உலகத்தை தாண்டி நாங்கள் 2 பேரும் ஒரு ஆர்ட்டை ரசிச்சுட்டு வந்தோம். ரொம்ப வருஷம் கழிச்சு. நான் இந்த முகம் வரமாட்டேங்குது, ஃப்ரேமில் பயப்படுது. சரி, இன்னும் காட்டுறேன், வாங்க போகலாம். நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்துக்கிறேன். ஆனால் நம்ம தலைவன் வீடியோ கால் பண்ணி சக்திட்டு பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்க. எல்லாம் அப்படியே என் முகத்தை காட்ட நல்லா இருக்கும். அங்க அவங்க வரையறது பாருங்க. இதெல்லாம் எங்கடா வச்சிருக்கிறீங்க? இன்னைக்கு தானே காட்டுறீங்க. இப்போ உன்கிட்ட நெட் இல்ல, அப்போ கரெக்டா பாரு. எந்த ஏரியானே தெரிய மாட்டேங்குது. ரியல் ஆர்ட்டுக்கு தான் இவ்வளவு வேலை. பார்க்கதான் ஸ்ட்ரீட் ஆர்ட் மொத்தமும் எக்ஸ்பென்சிவ். அடுத்த ஸ்பாட் வார்லி பெயிண்டிங். டீடைலிங் ஓசியில வெளியே இருந்தா இப்படிதான் எடுக்க தோணும். அஃப்கோர்ஸ் நம்ம உள்ளார போனோம், எடுக்க விட்டாங்களா? திருட்டுத்தனமா தானே எடுத்தோம். அங்க லட்சம்ப்பா, இங்க 1000. அவ்வளவுதான் வித்தியாசம். லட்சம் இங்க 1000. ஹலோ, கௌதம் கூப்பிட்டு திடீர்னு உன்கிட்ட காசு கொடுப்பா கண்டென்ட் எடுத்தல, ஏன்னா உனக்கு ஃப்ரீ ப்ரமோஷன் பண்றேன்னப்பா. இப்ப சொல்லு. 150க்கு ஆச்சு. லீஃப்ல பெயிண்டிங். அதோ வரேன், இதை கவர் பண்ணிட்டு. எவ்வளவு அழகா இருக்குது பாரு. என்ன சொல்றதுன்னா, ஆர்ட் எவ்வளோ பேப்பர்ல பாக்குறது அளவோ அதே மாதிரி இவங்க லீஃப்ல காமிச்சிருக்காங்க. மரத்துல இருந்து விழுற இலைகள். இது புக்குலயே வச்சுக்கலாம், இல்ல பேக் கவர் பேக் கேஸ்ல வச்சுக்கலாம். ஆனா அழகா வரைஞ்சிருக்காங்க, அது பாராட்ட வேண்டிய விஷயம். நானும் ஃபர்ஸ்ட் ஃபேக்குன்னு நினைச்சேன், கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது ரியல்னா என்னன்னு. இந்த ரியல் வேர்ல்ட் ப்ரோ.
ஆர்ட் எவ்வளோ அழகாக இருக்கோ அஃபோர்டபுளாக இருக்கும். இப்போ காட்ட போகிற ஆர்ட் வந்து ஒரு டான்ஸ் அண்டு கல்ச்சர் எப்படி ரீப்ரசென்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். எங்க ஆரம்பிக்கலாமா? சொல்லு, என்ன சொல்லணும்? என்னமோ சொல்ல வந்திய ஆர்ட் பத்தி. ஆர்ட் பற்றி என்ன சொல்லணும்னா, நம்ம பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா ஆர்ட் சில பணக்காரங்களும் சரி, ஒரு ஆர்ட் லவ் பண்ணுறவங்களும் சரி, அது ரசித்து அது அவ்வளோ அழகாக ஒன்று அவங்களுக்கு என்னமோ டச் ஆகிற மாதிரியோ, அவங்க ஃபீலிங்ஸ் என்னமோ டச் ஆகிற மாதிரியோ இருக்கும். அவங்க வாங்குவாங்க. நீயே பார்த்த ப்ரைஸ் எவ்வளோ? லட்சக்கணக்கு, அது ஆயிரக்கணக்கு. கேலரிக்குள்ள, ஆர்ட் கேலரிக்குள்ள. வெளியே வெளியே ஆயிரக்கணக்கு இருக்கு. 2000 ரூபா தான் ஸ்டார்ட். அதே மாதிரி தான் ஆர்ட் விற்கிறாங்கன்னு இல்லை, ஆனால் அது ஒரு நல்லா இருக்கு பார்க்க. க்ளோஸ் ஒன்ஸ்க்கு கொடுக்கலாம், என் வீட்லேயே மாட்டி வைக்கலாம். நீ யாருக்குன்னு நினைக்கிற, நீ நல்லாவே தெரியுமே. இல்லை, அவளே எனக்கு வரைஞ்சி கொடுத்துட்டாங்க. நான் லாஸ்ட்ல ஒரு மேமை பார்த்தேன், அவங்க எவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தாங்க. யாருமே அப்ரோச் பண்ணல, அவங்க நல்லா அப்ரோச் பண்ணாங்க. மற்றவங்க இவன் பார்க்க வந்திருக்கான், ஒன்றை பார்த்து என்னை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க ஒருத்தவங்க தான் வாங்க வந்திருக்காங்கன்னு நினச்சாங்க போல். ஆனால் அவங்க மனசை புண்படுத்திட்டோம். சாரி. ஒன் டே வாங்க. அஸ்வினி மேம், அவங்க பேர் அஸ்வினி. கரெக்டாக இருக்கு. நீ அதை பார்க்கல, நான் ஐடியா எடுத்துக்கிட்டேன் இங்கே இருந்து. ஓ ஆமாம், அதைத்தான் விட்டு பார்த்தீங்க நீங்கள். ஆமாம், நம்ம வண்டி அங்கே இருக்குது, நம்ம போய்கிட்டே இருக்கணும், முடிச்சுக்கலாம். எல்லாம் பெரிய பில்டிங்காக தான் இருக்கும், ஓடி விளையாடணும். யாரென்று தெரிகிறதோ? சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்ல. ஒருத்தன் யூடியூப் பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டுறேன், ஒருத்தன் தான் இருப்பான் ஃபேஸ்புக்கா எல்லா சோஷியல் மீடியா பார்க்குறாங்க. அவன் எங்கடா நீ ஓவர்டேக் பண்ற? அவனை சொல்லு சொல்லு வேலை ஓடுறா, பண்ணுவாங்க. வீடியோ ரெக்கார்டா இருக்குதுடா.